இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம பிளாக் அதாவது நம்ம சுப்பிரமணி வந்து அங்கே இருக்கிற அந்த ஃபினிக்ஸுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்க. அதே சமயத்தில் ஹீரோ வந்து அந்த ஃபினிக்ஸில் ஆப்ரேஷன் பண்ண அந்த ரத்தம் வந்து வலிஞ்சிருக்கும். ஃபினிக்ஸோட பிளட் வந்து ரொம்ப ப்ரீசியஸான ஒன்று, அதனால் நம்ம வந்து எடுத்து ஏதாச்சும் பண்ணலாம். இது நம்ம ஏதாவது நம்மளோட ஸ்ட்ரென்தன் வந்து யூஸ் பண்ணுற, அதாவது நம்மளோட பாடி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ரத்தத்தை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிருப்பார். அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து டாஞ்சியுமே வந்து பின்னாடியே வந்துருப்பா. டாஞ்சியுமே வந்து பின்னாடியே வந்துட்டு, மாஸ்டர் நீங்கள் ஏன் வந்து அதை கொன்று சாப்பிடக்கூடாது, நீங்கள் ஏன் அவளை வந்து பெட்டாக வந்து வச்சுக்கணுன்ட்டு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்னா அது ஃபினிக்ஸ் அது பறந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு டாஞ்சி வந்து இன்னுமே வந்து ஹீரோ வந்து ஒரு மோட்டம் தான் நினச்சிட்டு, டாஞ்சி வந்து ஒரு செலஸ்டியல் ஃபாக்ஸ்னு வந்து ஹீரோவுக்கு இன்னுமே தெரியாது. அப்படியே இந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்க டாஞ்சி வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்பவுமே மூட் அவுட் ஆயிடுறா. ஏன்னா ஹீரோவுக்கு வந்து இவ்வளோ நாட்களில் வந்து அவன் மட்டும்தான் வந்து பெட்டாக இருந்திருப்பா. பட் இப்போ ஹீரோ வந்து இந்த ஃபெனக்ஸை கூட்டிகிட்டு வந்தங்காட்டி வந்து இப்போ அது வந்து இதுக்கு ஹீரோ வந்து நம்மளை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லைட்டாக வந்து ஃபீல் ஆக, அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு வந்து டாஞ்சி மேலே அப்போ வந்து ஒரு க்ரஷ் லவ் அந்த மாதிரி ஒரு இது. ஸோ ஹீரோ வந்து இந்த மாதிரி லவ்வில் வந்து இந்த மாதிரி இந்த பிளட்டை வந்து நீங்கள் ஏன் குடிக்கக்கூடாது மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் டாஞ்சி ஃபஸ்ட்டு கேட்பேன். ஹீரோன்ட்டு ஆனால் இது ஃபினிக்ஸ் பிளட் ஆச்சு, இது எப்படி நம்ம ராவாக குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இரு டாஞ்சி நீ ஏன் வந்து எங்கூட சேர்ந்து வந்து இந்த ரத்தத்தை வந்து சேர்ந்து குடிக்கூடாது, ஆக்சுவலாக வந்து நம்ம 1000 வருஷங்கள் இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இந்த ரத்தத்தை மூலமாக கிடச்சின்னா நம்ம 1000 வருஷம் உங்க கூட சேர்ந்து என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டாஞ்சிக்கு இருந்துட்டு ஆனால் என்னால் 1000 வருஷத்தை தாண்டியுமே வாழ முடியுமே, ஒருவேளை 1000 வருஷத்துக்கு ஹீரோ வந்து எப்போவுமே என் கூட இருப்பார், என் கூட பிரிஞ்சு போக மாட்டேன்னு சொல்லி மாஸ்டர் லீ வந்து அப்படி மீன் பண்ணுறாரோ, சரி பரவாயில்ல நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சரி விட்டுடாஞ்சி நான் முதல்ல குடிக்கிறேன், குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இதுன்னு பார்த்துட்டு அப்புறம் உனக்கு இது செட் ஆச்சுன்னா நீயும் வந்து குடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹீரோ வந்து குடிச்சு முடிச்சிருவார். அதாவது பாதி குடிச்சிருமே டாஞ்சி இருந்துட்டு மாஸ்டர் நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அதுக்குள்ளே உன் மைண்டு சேஞ்ச் பண்ணிட்டே இந்த குடி அப்படின்னு சொல்லும்போது அவள் கொலவெறியோடு குடிக்கிறா. அப்படி குடிச்சோன்னே வந்துட்டு டாஞ்சி இப்படி குடிச்சிங்கன்னா என்ன பண்ணுறது, அது ரா பிளட்டு, அது வெறும் சுத்தமான ரத்தமாகுது, இப்படியா குடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாஞ்சி வந்து குடிச்சு முடிச்சுட்டு, நான் வந்து என்னோடய இடத்த வந்து அவளுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், நான் வந்து நீ 1000 வருஷம் வந்து மாஸ்டர் கூட தான் இருப்பேன், நான் எதுக்கு போயும் ஒரு ஃபினிக்ஸுக்காக என்ற இடத்த வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் வந்து வெளியில் வந்து சீன் கட்டாது கைஸ். என்னது யார் என்னன்ட்டு சொல்லக்கூடாதா, நீ யார் செல்லக்குட்டி, நீ வந்து ஒரு ஏதாவது வித்தியாசமான மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி மற்ற பெரியவங்ககிட்டையெல்லாம் வந்து மரியாதை கொடுத்து பேசணுன்னு உனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல போல், நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி டாக் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ ஆர்டினரி டாகா, ஆமாம் நான் ஆர்டினரி டாக் தான், நான் வந்து இந்த தோட்டத்தில் வந்து வசிச்சுட்டு வர்றேன், அதாவது மாஸ்டர் கூடயும் டாஞ்சி கூடயும். அப்போ நீ பார்த்துட்டு அந்த செலஸ்டியல் ஃபாக்ஸ் அது வந்து ஒரு மார்ட்டல், அப்புறம் அங்கே இருக்குது பார் அது வந்து ஃப்ரிட்ஜு, அது வந்து இம்மார்ட்டல் வேர்ல்டில் இருக்கிற ட்ரெஷர் கிடையாது, அப்புறம் அந்த நதியில் இருக்குது பார் அது ஜஸ்ட் நம்ம வாட்டரை வந்து கம்ப்ரஸர் பண்ணுறதுக்கான கம்ப்ரஸர், நல்லா ஒரு ஸ்ப்ரைட் மாதிரி குடிக்கிறதுக்கான ஒரு டிவைஸ், அப்புறம் அங்கே இருக்குது பார் அது வந்து டெலிவிஷன் டிவைஸ். அப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கோ இங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஆர்டினரி யார்டு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு இது ஆர்டினரி யார்டா, இது எப்படி பார்த்தாலுமே ஒரு ஆர்டினரி யார்டு மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேலே நான் உனக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோ, இப்போ ஹீரோவுக்கு மட்டும் அவரோட மோட்டல் லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாரு, அவர் மட்டும் டிஸ்டர்ப் போயிட்டாருன்னா மோட்டல் வேர்ல்டையே அழிச்சிருவார், இம்மோட்டல் வேர்ல்டையும் சேர்த்து அழிச்சிருவார். ஸோ நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு விஷயமே இல்லாத மாதிரி வந்து எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். இதை வந்து நீ விரும்ப மாட்டேன்னு நினைக்கிறேன், ஸோ அவரோட மோட்டல் லைஃப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, புரிஞ்சுதா, சரி வேறு ஏதாவது டவுட் இருக்கா கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், இன்னும் உனக்கு என்னடி டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு ஆக்சுவலாக உங்களை மாதிரி பெரிய ஒரு நாய்க்குட்டியெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து உங்களை தூக்கத்தில் கட்டி பிடிச்சிட்டு படுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் அந்த மாதிரி ஆர்டினரி டாக் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, காமா நீங்கள் தான் ஆர்டினரி டாக்னு சொல்கிறீங்க, இந்தாங்க இந்த எலும்பு துண்டை போய் தூக்கிட்டு வாங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னை பார்த்து எப்படி நினச்சிட்டு இருக்கா இவ்வளோ, இங்கேயே வந்து போட்டு புதைச்சிடலாமா அப்படின்னு பாட்டுருக்கு. ஹீரோ பின்னாடி வந்துட்டு, என்ன சுப்பிரமணி நீ போய் அந்த போன் எடுக்க மாட்டியா, உனக்கு போன்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமே, சே மாஸ்டர் வேறு வந்துட்டார், இதுக்கோசரமாச்சும் நான் போகிறேன், உன்னை அப்புறமேல நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ அப்படி இப்படின்னு வந்து போய்கிட்டே இருக்குது அந்த விஷயங்கள் வந்து இங்கே கொஞ்சம் நகைச்சுவையாக வந்து போயிட்டுருக்குது.
அதுக்கப்புறம் அந்த ஃபினக்ஸ் வந்து ஹியூமன் ஃபார்ம் தான் இருக்கும். அந்த ஃபினக்ஸ் வந்து இருந்துட்டு அது வந்து தரையில் படுக்க, ஹீரோ வந்துட்டு இவ ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு என்னென்னா வந்து ஹீரோ கிட்ட எப்படியாவது ஃபேவர் வாங்கிட்டோம்னா அவளோட சங்கதிகளை வந்து திரும்ப வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஒரு நம்பிக்கை. ஸோ ஹீரோவோட அந்த மனசை வந்து ஒரு குட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறது தான் இத்தனை வேலை பண்ணிகிட்டு இருப்பா. ஆனால் ஹீரோவுக்கு வந்து என்ன பண்ணுறான்ட்டே புரியாது. ஹீரோன்ட்டு நம்ம ஏன் வந்து சாப்பிட போகக்கூடாது, நீங்கள் வந்து என்னை ரைடு பண்ண போகிறது இல்லையா, கொஞ்சம் நேரம் கழிச்சு ரைடு பண்ணலாமே, அப்படியா ப்ராமிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து அந்த தோட்டத்துக்குள்ளே உள்புறம் போகணும். உள்புறம் அப்படியே வந்து போகும்போது கதவை திறக்கும்போது டான்ஸ் இருந்துட்டு இருங்க லார்டு ஃபினக்ஸ் போகாதீங்க உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது ஓப்பன் பண்ணோன்னே அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியால் வந்து நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த ஃபினக்ஸ் பார்த்துட்டு என்னடா இது இம்மார்ட்டல் வேர்ல்டில் இருக்கிறத விடையே வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அரோமா வந்து வீசிகிட்டு இருக்குது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி வந்து இதில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் பார்த்துட்ருக்கா. அங்கே இருக்கிற எல்லாமே வந்து காட் லெவலான ஐட்டம்ஸாக இருக்குது. அங்கே இருக்கிற உருளைக்கிழங்கு, தர்பூசணி, இது எல்லாமே வந்து நல்லா ஒரு ட்ரெஷர் லைக்கான எக்ஸ்கலிபரை வந்து எப்படி இருப்பாங்க, அதாவது அந்த மருத்துவ குணம் இருக்குதோ அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து டாப் கிரேடாக இருக்குது. இவளுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்றா இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்துட்ருக்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து ஹீரோ கிட்ட போய் மாஸ்டர் இந்த மாதிரி உங்கள் இடத்துல வந்து சுற்றியுமாக வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிட்டி வந்து இந்தாங்க இந்த மாதிரி எக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவள் பேச வந்து வாயில் திணிச்சிடும். டான்சிக்கும் சுப்பிரமணிக்கும் வந்து சரியான சாக்காயிரும். என்னடா போய் ஹீரோ கிட்ட இப்படி ஓப்பனாக கேட்குறாளே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது சொன்னீங்களா லேடி, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒன்றும் இல்லை இது நல்லா இருக்குது அதுதான் சொல்லான்ட்டு வந்தேன். ஆமாம் இந்தாங்க ஜாஸ்தி சாப்பிட்டு அளவாக பேசுங்க, அதுதான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வந்து முறையை வந்து நமக்கு எடுத்துகிட்டு போய் விடும். இந்தாங்க உங்களுக்காக வந்து சாதத்தை கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து புடனே மேலே ஒரு அடி அடிச்சுட்டு, இங்கே பாரு சிட்டி, அது வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, அது வந்து லார்டு ஃபினக்ஸ், நம்ம வந்து வேறு ஒரு ஃபுட்டு வந்து ரெடி பண்ணலாம், இங்கே இருங்க லார்டு ஃபினக்ஸ், நம்ம போய் வேறு ஏதாவது உங்களுக்கு பெருசாக ஏற்பாடு பண்ணி நானே வந்து என் கையால் சமைச்சு கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர் இருந்துட்டு சரி அப்படியா ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிட்றா. இப்போ ஹீரோ வந்து சமைக்க போயிடுவார். அந்த சமயத்தில் சுப்பிரமணி வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஏண்டி நான் அவ்வளோ தூரம் உனக்கு கிளிப்புல்றைக்கு சொல்கிற மாதிரி உனக்கு சொன்னால் என்ன பண்ணி வச்சுருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கமான்னு நீங்கள் வந்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் வந்து சொல்லணுன்ட்டு சொல்ல கிடையாது, நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து அற்புதமாக இருக்குது, இம்மோர்ட்டல் வேர்ல்டில் கூட நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது, அதனால தான் என்னோடய ஆர்வ கோளாறு வாய் தாங்க முடியாமல் நான் பேசிட்டேன், ஆனால் என்ன நீங்கள் நம்பலாம் தாராளமாக, நான் வந்து இன்னொருக்கா வந்து என்னோடய வாயை வந்து எதுக்கும் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா ஒன்றை நான் வச்சு அதை வச்சு நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதாவது நீங்கள் ஒரு புது விஷயத்தை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், செகண்ட் டைம் பார்த்தா அது பழகிடும், மூணாவது டைம் பார்த்தீங்கன்னா அது பெருசாக தெரியாது. சரி இந்த ஒரு தடவை வந்து நீ சொல்கிறத நான் மன்னிச்சு விட்றேன், தயவு செஞ்சு அவர்கிட்ட இந்த மாதிரி புது விஷயம் வந்து எதுவுமே பேசிகிட்டு இருக்கா, அது புரியுதா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. கண்டிப்பாக லார்ட் சுப்பிரமணி அப்படின்னு சொல்லிட்டு, ஓ மாஸ்டர்லி நீங்கள் உங்கள் பாண்டில் வந்து ட்ராகனை வளர்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓத்தா சொல்லிகிட்டா இருக்கிறேன், யாரை சாகடிக்கிறீங்கடி இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கிற, வாயை முதல்ல அடக்கடி, இல்லைன்னா உன்னை நானே கொண்டு போச்சேன்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் அடி போட, ஹீரோ திரும்பட்டு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அதாவது லேடி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்து சுப்பிரமணியோட வந்து ஃப்ரெண்டாக இருக்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓ அப்படியா இந்தாங்க நான் வந்து இப்போ சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஒரு பன்னி வந்து சமைக்க ஆரம்பிப்பார். ஹீரோ வந்து அந்த பன்னிக்கு மேலே வந்து கோட்டிங் பண்ணுறது வந்து ஒரு கோல்டன் ஹனி வச்சு தான், அந்த ரேரான ஒரு ஹனி வச்சு தான் ஹீரோ வந்து கோட்டிங் கொடுத்துட்ருப்பார். அது மட்டும் இல்லை, அங்கே வந்து மசாலாவுக்கு வந்து இங்கே எப்படி மிளகா அதெல்லாம் அரைக்கிறோமோ அதே மாதிரி அங்கே இருக்கிற மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை எல்லாத்தையுமே வந்து அவங்க அரைச்சி அதில் பூசி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் அது இவளுக்கு வந்து அந்த ஸ்மெல்லே வந்து இவளுக்கு பசி எடுக்குது. இவளுக்கு வந்து இத்தனை நாட்களில் வந்து பசிங்கிற ஒரு உணர்வே இருந்திருக்காது, அவளோட சைல்டுஹுட்டில் மட்டும்தான் இருந்திருக்கும். இப்போது பல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அவளுக்கு திறமை வந்து அந்த உணர்வு வருது. என்னால் வந்து இது நம்ப முடிஞ்சிட்டு இப்போ எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இவங்க வாயில் வச்சோன்னே வந்து தெரிஞ்சுது இது நார்மலான ஒரு ஃபுட்டு கிடையாது, இது வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸை வந்து ஞாபகப்படுத்துது, அதாவது என்னோடய சங்கதிகள் வந்து அழியிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த டைமை வந்து நான் ஞாபகப்படுத்துது, உண்மையிலேயே நான் வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடவுளால் வந்து முடியும், என்னோடய இனத்தையே வந்து ஒரு நாள் வந்து திறமை வந்து கொண்டு வர முடியும், அப்பேற்பட்ட ஒரு ஆள் தான் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவள் வந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கும்போது, நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஃபுட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயோ மறுபடியும் வந்து அது விஷயத்த சொல்ல போகிறாளா, இவளை என்ன பண்ணி தொலைகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னாச்சு உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலையா, இல்லை வேறு ஏதாவது இல்லை உங்களுக்கு பிடிக்காத விஷயம் கலந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை இது வந்து என்னோடய ஹோம் டவுனை வந்து ஞாபகப்படுத்துது. ஹோம் டவுனா?
ஹோம் டவுனில் என்ன ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோடய ஹோம் டவுனில் வந்து இதே மாதிரி ஒரு ஒரு வைப்பில் தான் வந்து இருக்கும். அப்பவும் வந்து நான் என்னோடய சிட்டியில் வந்து இதே மாதிரி ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க. ஆனால் என்னோடய சங்கதிகள் எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு. நான் மட்டும்தான் அந்த கரப்டட் அந்த கியூஐலேருந்து வந்து உயிர் பிழைச்சேன். என்னோடய இனத்துலேயே வந்து இப்போ யாருமே வந்து மிச்சம் கிடையாது. நான் மட்டும்தான் மிச்சம் ஒரு ஆள் இருக்கேன். அதனால தான் வந்து எனக்கு என்னோடய சங்கதிகள் ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஃபீலிங்ஸ், என்னோடய குடும்பம், என்னோடய ஃபேமிலி, என்னோடய ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் வந்து என்னால் வந்து இது ஏற்றுக்க முடியாது, நான் வந்து அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ வந்து இது கேட்டு, ச்சே இவ்வளோ ஒரு பாவப்பட்ட ஃபினாக்ஸாக இருக்குது, இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே இதோட அந்த விஷயங்கள்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை, எல்லாமே வந்து சரியான அடிப்பட்டு தான் வந்துருக்குது போல் மனசுலையோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. போச்சு இது சொல்லியே வந்து ஹீரோ ஒரு இடத்துல வந்து இடம் பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த வீட்டிலே வந்து தங்கிக்கலாமா, அப்போ தான் வந்து என்னோடய ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு, கண்டிப்பாக லேடி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, இது வந்து நீ உங்கள் வீடு, நீங்கள் எப்போ வேணாலும் இருக்கலாம், எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ போனால் போதும், இது உங்கள் வீடு, நீங்கள் உங்கள் வீடு மாதிரியே நினச்சிட்டு எப்பவும் போல் இருங்க, நாங்கள் எல்லாருமே இருக்கோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. போச்சு, ஹீரோ வந்து அதுக்கு மயங்கி விழுந்துட்டார். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜியுமே அப்புறம் இவங்களுமே வந்து பண்ணிகிட்ருக்கா. இப்போது இதோடைய வந்து இந்த சாப்டர் முடியுது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய வந்து இந்த சீசன் 1 வந்து முடிகிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் கைஸ். நான் வந்து அடுத்த நியூ மான்வா போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இது ரொம்ப இழுத்துக்கிட்டே போகுது. உங்களை பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் போர் அடிக்குதுன்றது வந்து எனக்கும் தெரியும். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ரத்த கலரியாக கொஞ்சம் பேடாஸாக இருக்கிறதுக்கு தான் வந்து நீங்கள் மானும் அந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. இதில் வந்து இவன் ஓவர் பவர்டாக இருப்பான், கதை என்னமோ ஸ்மூத்தாக போகும், காமெடியாக போகும். பட் அந்தளவுக்கு வந்து ஃபைட் சீன்ஸ் வந்து எதுலேயுமே வந்து இருக்காது. அதாவது நான் இது வரைக்கும் படித்த வரைக்குமே ஃபுல் மானுவாலே வந்து இந்த மாதிரி ஹீரோ போய் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீனுமே வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு மான்வா வந்து நான் போடுறது என்னென்னா வந்து ரத்த கலரியாக தான் வந்து போடலான்ட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு 4 மான்வா வந்து எடுத்து வச்சுருக்கேன். எப்பவும் போல் அந்த ஓட்டிங் லிஸ்ட்டில் போடுறேன். உங்களுக்கு பிடிச்ச மான்வா வந்து சூஸ் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு வந்து நியூ மான்வாவில் வந்து மீட் பண்ணலாம். என்னால் வந்து 2 வீடியோஸ் என்ன ப்ரோ போடுறவங்கனால போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது கைஸ். என்னால் வந்து அது கன்டினியூ பண்ண முடியல. அதனால தான் வந்து நேற்றே வந்து ஆக்சுவலாக 2 வீடியோஸ் போட வேண்டியது. இன்றைக்குமே வந்து இந்த 2 வீடியோ வந்து மார்னிங் வர வேண்டியது. மார்னிங் ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ வர வேண்டியது. பட் இப்போது சில விஷயங்கள்னால வந்து என்னால் போட முடியல. ஸோ உங்களோட அன்பு வந்து புரியுது. உங்களுக்கு வந்து ஒரு இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து நீங்களும் கேட்குறீங்க, என்ன ப்ரோ போட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அது எந்த நாளுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் போகிறக்கு ட்ரை பண்ணுறேன். அதாவது எக்ஸப்ட் சாட்டர்டே மட்டும் நமக்கு லீவு மாதிரி. மற்ற எல்லா நாளுமே வந்து நீ ஸ்கிப் பண்ணாமல் வந்து நான் வீடியோ போடுறக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். எப்போ போல் உங்கள் ஆதரவை கொடுங்க. பட் நாளைக்கு வந்து நியூ மன்வாக தான் நான் போட போகிறேன். அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் ஓட்டிங் லிஸ்ட்டு வந்து போட்டுடுறேன். ஓகே கைஸ், பை கைஸ்.